நான் இப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த பேய் படத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு சடனாக வந்து அப்படின்னு ஒரு பயப்படுத்தும் இல்லையா? ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு சத்தம் இப்படி கேட்குன்னா காது கிட்ட வந்து கத்துற மாதிரி, அதாவது வந்து மேலேருந்து கத்துற மாதிரி, பட் ஆனால் காது கிட்ட ரொம்ப தெளிவாக தருது. அப்போ நான் என்ன செஞ்சேன், எங்கள் வீட்டை சுற்றி கேமரா வச்சுருக்கோம். அந்த வீட்டில் வந்து யாஹுவே என்ற பலிபீடத்துக்கு பேர் வச்சு அதில் வந்து சோஃபரும், அதில் வந்து தம்மூராவோ, அதில் வந்து 10 கட்டிலும் சும்மா அழகாக வச்சுருப்பேன், ஒரு ஆசைக்காக. வர்ஷிப்பெல்லாம் கிடையாது, ஒரு ஆசைக்காக. அப்போது நான் பலிபீடத்தை வச்ச நாள்லேருந்து அந்த நாள் மூலம் எனக்கு நிறைய ஏஞ்சலிக் என்கவுண்டர்ஸாக ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆஸ் அ மென்ஷன் போர்ட்டல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுறீங்க. பட் ஆனால் இது எப்படி நான் வந்து ஒரு நாளைக்கு 10 ஹவர் ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு காட்ல ஓப்பன் பண்ணிட்டு 10 மாசமாக ப்ரேயர் பண்ணாமல் நம்ம விடும்போது தான் நம்மளுக்கு டிமானிக் போர்ட்டல்ஸ் நம்ம மேலே ஓப்பன் ஆகுது, டிமானிக் ஆல்டர்ஸ் நம்ம மேலே ஓப்பன். இப்படி சொல்லும் போது இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயத்த எடுத்து இது பண்ணுறீங்க. ஸோ புதிய ஏற்பாடு பார்க்கும்போது இங்கே ஆண்டவருடைய இது வந்துடுதுல்ல, அவர் சிலுவை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, எல்லாம் நமக்கு எல்லாம் செஞ்சு. அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் இப்படிலாம் திங்க் பண்ணுமான்னு கேட்குறேன். அந்த மாதிரியான சர்வதேச தமிழ் போதகர்களுடைய பிள்ளைகள் மாநாடு, இன்டர்நேஷ்னல் தமிழ் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ், எல்லா தேசங்கள்ல இருந்தும் தமிழ் பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிறார்கள் மலேசியாவில். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2026 இது நடக்க போகிறது. ஒரு பெரிதான ஆழமான முக்கியமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது, அவங்க ஊழியமும் மறுரூபமாக போகிறது, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாமே மாற்றமடைய போகிறது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? உடனே பதிவு பண்ணுங்கள், கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல், ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அது மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஐயா ப்ளீஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் கிருபையில் நல்லா இருக்கீங்க. ஓகே. போன எபிசோட் ஸோ அமாவாசை ஜெபம், நிலா, மிஸ்ட்ரி ஆஃப் மூன் பார்த்தோம். ஆமாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்ப்போம்? ஐயா இன்னைக்கு வந்து நம்ம வந்து மெயினான டாபிக் we are going to talk about altar. What is altar? It is a பலிபீடம். இப்போ எவ்ரி சர்ச் நீங்கள் க்ளீனாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா எவ்ரி சர்ச் கேரிய பலிபீடம். இந்த பலிபீடத்தில் நீங்கள் க்ளீனாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்ரி மேன் ஆஃப் காட் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய தாய் மாமா வந்து பாஸ்டராக இருந்தார், இருக்கிறார் இப்பயும். இப்போ அவரோட சர்ச்சில் தான் நான் வளர்ந்தேன். வளரும் போது நாங்கள் வந்து நானும் அவங்க பசங்க சர்ச் வெளிவரெல்லாம் சேர்ந்து சர்ச் மாடி, சர்ச் ரூம் எல்லாம் பெருக்கி துடைச்சாலும் அவர் யாரெல்லாம், அப்போ நான் சொல்லுவேன் மாமா நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணுறேன் போது அவர் வந்து ரொம்ப ஒரு பலிபீடத்துக்கு ரொம்ப ஹானர் பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த ஹானர் பண்ணும்போது நான் என்னதான் வேலை செஞ்சாலும் பலிபீடம்ன்ற நேரத்தில் ஐ ஹேவ் டு டேக் பாத், குளிச்சுட்டு வந்து தான் அந்த பலிபீடத்தை நான் வந்து க்ளீன் பண்ணுமா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக, ப்ளஸ் இட் வாஸ் அ பவர்ஃபுல் ஃபார் மீ. இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் வந்து அப்போ படிக்க ரிசர்ச் பண்ணும்போது நான் வந்து பலிபீடத்து மேலே சப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய காட்லி என்கவுண்டர் நடந்தது. ஒன் டே வந்து நான் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். 11 to 3 o'clock என்னோடய ப்ரே டைம். சம்டைம் 2 o'clock இந்த பிட்வீனில் நான் முடிச்சிடுவேன். நான் இப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த பேய் படத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு சடனாக வந்து அப்படின்னு ஒரு பயப்படுத்தும் இல்லையா? ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு சத்தம் இப்படி கேட்குன்னா காது கிட்ட வந்து கத்துற மாதிரி, அதாவது வந்து மேலேருந்து கத்துற மாதிரி, பட் ஆனால் காது கிட்ட ரொம்ப தெளிவாக தருது. அப்போ நான் என்ன செஞ்சேன், எங்கள் வீட்டை சுற்றி கேமரா வச்சுருக்கோம். அந்த வீட்டில் வந்து செக் பண்ணுறேன், ஒரு சத்தமே கேமராவில் பதிவாங்க. பட் உங்களுக்கு சத்தம் கேட்குது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்நிய பாஷையில் வந்து திருப்பி நிறைய அவர் வந்து பேசும்போது
எனக்கு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, ஆவியில் நான் எடுக்கப்படுறேன். ஓகே. இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நான் ஹோலி ஸ்பிரிட் கேட்குறேன், அவியனார் என் கையை பிடிச்சிட்டு ஷோ மீ வாட் ஹேப்பன், என்ன ஆச்சுன்னு எனக்கு காமிங்க. அப்போது நான் எங்கள் வீட்டில் ஒரு பலிப்பீடத்தை வச்சுருக்கேன், நான் கட்டி வச்சுருக்கேன். எப்படி கட்டியிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து யாஹுவே என்ற பலிப்பீடத்துக்கு பேர் வச்சு அதில் வந்து சோஃபரும், அதில் வந்து தம்மூராவோ, அதில் வந்து 10 கட்டிலும் சும்மா அழகாக வச்சுருப்பேன், ஒரு ஆசைக்காக, வர்ஷிப்பெல்லாம் கிடையாது, ஒரு ஆசைக்காக. அப்போது நான் பலிப்பீடத்தை வச்ச நாள்லேருந்து அந்த நாள் மூலம் எனக்கு நிறைய ஏஞ்சலிக் என்கவுண்டர்ஸ் நடந்தது. ஓ அப்படியா? நிறைய நடந்தது, உண்மையாக நான் சொல்கிறேன். தலைக்கு மேலே வந்து ஒரு லைட் அடித்து அந்த லைட்லேருந்து மாடு மனுஷங்கள்லாம் தூக்கின்னு போகிற மாதிரி நம்ம அந்த பொம்மை படத்துலலாம் பார்த்துருப்போம்ல. ஐயா, என்னோட ஆல்டருக்கும் ஆவியின் மண்டலத்துக்கும் ஒரு லைட் வாஸ் கனெக்டட். ஓ, அப்போ தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் பலிப்பீடம் எவ்வளோ பவர்ஃபுல், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி. இது ஏதோ பேசுறதுக்கோ அடிச்சு விடுறதுக்கும் கிடையாது. ஸோ இது நீங்கள் எப்படி விஷனாகவே பார்க்குறீங்களா? இல்லை, ஸ்பிரிட்டில் பார்க்குறேன். ஸ்பிரிட்லாம் சரிங்களா? எப்படி எலியாவோட ஸ்பிரிட் பாடி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்போஸ் ஆச்சோ அதே மாதிரி என் சரீரம் படுத்துட்டு இருக்கு, என்னுடைய சரீரத்தை நானே பார்க்குறேன். ஓகே ஓகே, புரியுதுங்களா? அப்போ வந்து ஹோலி ஸ்பிரிட் என்னை கொண்டு போகிறதும் எனக்கு க்ளீனாக தெரியுது. சரிங்களா? ஏஞ்சல்ஸ் என்னை கைடு பண்ணுறது எனக்கு நல்லா தெரியுது. சரிங்களா? அப்போது அங்கே ஒரு ஸ்பிரிட் சர்றன்னு போது இந்த லைட் மேலே எக்ஸ்போஸ் கிட்ட வரும்போது கத்தி இப்படி போகுது. திஸ் இஸ் அ சவுண்ட் ஐ சா இட் இந்த ஸ்பிரிட்ல. புரியுதுங்களா? நான் ஒரு அவுட் ஆஃப் பெங்களூரில் ஒரு சர்ச்சில் வந்து முடிகிற நேரம், பட் இட் இஸ் அ ப்ராஃபஸி டைம். ஷபரா லெஃப் ரோஸே டே கா போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கையை ஆண்டவர் பிடிக்க சொல்ல பிடிச்சிட்டேன். அந்த ஆளை நான் பிடிச்சிட்டு அந்த 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 பர்சனை வந்து முன்னாடி கொண்டு வந்து அந்த இஸ்ரவேலின் பெட்டி உன் மேலே சுமந்து வந்து இங்கே நிற்கிதுன்னு. ஐயா, ஒரு மனுஷன் மேலே ஆவி வந்து அப்படியே ஒரு ஊழியக்காரை அந்த வீடியோ நான் தரேன், நீங்கள் காட்டுங்க. ஊழியக்காரை தாக்கி அந்த பலிப்பீடம் எங்கே நான் சொன்னேன்னா அங்கே விழுந்து 3 hour விழுந்துக்கிறார். You know why he's came here? இங்க ஏன் வந்திருக்காங்க அப்படினா, as I told you, there's Ark of Covenant. இந்த இடத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது. Dagon can fall upon my Lord. தாகோன் அப்படின்ற ஒரு காரியம் என் தேவனுக்கு முன்பதாக விழும் அப்படின்னு சொன்னா, no other god can stand against my father. என்னுடைய தகப்பனுக்கு விரோதமா யாருமே நிக்க முடியாது. What a powerful God we serve. Yes, நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். What a powerful God. எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். Leave him, don't worry. He fall. எங்க விழுந்தாங்கன்னு பாருங்க. அந்த பிரதர் இந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இது எடிட் பண்ணியிருக்கிறாங்களா பாருங்க. பட் ஆனால் அவர் மேலே ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு, ஆண்டவர் டெலிவரி செஞ்சுட்டார். அப்போ ஆவின் மண்டலத்தில் பலிப்பீடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். புரியுதுங்களா? அப்போ பலிப்பீடம்னா என்னன்றது சில பேருக்கு கண்டிப்பா ரொம்ப டெப்தான நாலேஜ் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க, கல் மண் மரக்கட்டை. இல்லையா, நீங்க எங்க நின்று ப்ரேயர் பண்ணி பண்றீங்களோ அந்த மூமெண்ட்டே அந்த இடம் பலிப்பீடமா உங்களுக்கு மாறுது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அப்போ பைபிள் வைக்கிறதுக்கோ அப்படி ஒரு இஸ்ரேல் ஸ்டைலில் வைக்கிறதுக்கோ என்னோட பலிப்பீடம் உங்களுக்கு தரேன்னு சொன்னால நீங்கள் பாரு, ஒரு இஸ்ரேல் ஸ்டைலில் வைக்கிறதுக்கோ அது நம்மளுடைய ஹாப்பினஸ் தருக்க வேறு எதுவுமே பர்சனலாக கிடையாது. ஓகே, எல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெலிவரன்ஸ் பண்ணுற மினிஸ்ட்ரி அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நான் இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஆதியாகமம் 28:14-18 நீங்கள் படிச்சீங்கன்னா ஆபிரகாம் ஏஜ் நான் வந்து கவுண்ட் பண்ணேன், ஹிஸ்ட்ரி செக் பண்ணேன். ஆபிரகாம் ஏஜ் 100 இருக்கும்போது ஈசாக்கு வந்து பொறுக்கிறார். ஈசாக்கு பொருந்து 60 வயசு ஆயிட்ட மேலே ஈசாக்கு யாக்கூபு பொறுக்கிறார். அப்போ 100 வயசுல அவர் அவர் வந்து ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. 110 115 அப்படி வச்சுக்கிட்டாலும் ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அந்த பலிபீடத்தை யாக்கோபுக்கு ஒரு ஏஜ் லிமிட் வரும்போது அந்த யாக்கோபு வந்து அங்கே போய் படுத்துக்கிறாரு. நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 100 மேக்சிமம் 100 இயர் வச்சுக்கலாமே. தாத்தா கட்டின ஒரு பலிபீடத்தை பேரம் போய் படுக்கிறான். அப்ப அங்க என்ன நடக்குது? காட்லி என்கவுண்டர் நடக்குது. ஏன் காட்லி என்கவுண்டர் அங்க நடக்குது? பிகாஸ் தேர் இஸ் a portal
தாத்தா திறந்து வச்சுட்டாரு. ஸோ போர்ட்டல் இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். எவ்ரி கிறிஸ்டியன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த போர்ட்டல்ஸ்னா என்னன்னு சொல்லி. ஓகே, பட் இந்த ஆல்டர்ன்றது அது உடன்படிக்கை பெட்டி அப்படி போகும்போது அப்படி தானே வருது இல்லையா? அது பலிபீடம், அது உடன்படிக்கை பெட்டி. பட் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கூட வச்சுருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான இது எல்லாருமே வைக்கணும் இல்லை சொல்ல வரீங்களா? இல்லை இல்லை, நான் வந்து அப்படி மீன் பண்ண வரல. இஸ்ரவேல்கள் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் 10 கட்டளையை சுமந்து கொண்ட பலிபீடத்தை பார்த்தீங்களா, அது எங்க வச்சாங்களோ இட் வாஸ் a portal for them to meet a God. ஓகே, அது வந்து ஒரு போர்ட்டலா இருக்கு. அதுதான் சொன்னேன், நீங்க எங்க உட்காந்து ப்ரேயர் பண்றீங்களோ அந்த இடம் உங்களுக்கு போர்ட்டலா மாறும். இல்லை, இப்போ நம்ம அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பார்ப்பாங்கல்ல. புதிய ஏற்பாடுக்கும் போது ஆண்டவர் நமக்காக ரத்த செஞ்சிருக்காரு, மத்தியஸ்தரா இருக்காரு. அதுதான் நாம வந்து நடுமாடும் பலிபீடமா மாறுறோம்ல. ஆமா ஆமா. ஸோ நாம நடுமாறும் பலிபீடமா மாறுறோம். ஒன்று. அடுத்தது வந்து நம்ம ஒரு இடத்துல பைபிள் புக்கு, இது வந்து ஒரு இடம் ப்ரேயர் ரூம் வைக்கிறோம்ல, அதுதான் போர்ட்டல்ஸ், அதுதான் ஆல்டர். ஓகே ஓகே, நான் என்னோட ஆசைக்காக வச்சிருக்கேன். ஸோ ஒரு சிம்பிள் அப்படி வச்சிருக்கீங்க, சிம்பிளா வச்சிருக்கீங்க, ஒரு அடையாளமா. நான் எனக்கு ஒரு ஆசையா வச்சிருக்கேன். ஓகே, யாருமே நான் வந்து வைக்க கூடாதுன்னு சொல்லல. பட் ஆனா ஆல்டர்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த போட்டோல காட்டுறேன். ஆமா ஆமா, புரியுது. ஓகே ஓகே, அப்போ நான் வந்து எல்லா பாஸ்டர்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்ற ஒரே அர்த்தம் 1 கொரிந்தியர் 3:16, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்ற உங்களுக்கு அந்த ஒரு பலிபீடம், நீங்க வந்து லிவிங் பலிபீடம்ன்றத மறந்துக்கூடாதுன்றத ஐம் கோயிங் டு மென்ஷன். போர்ட்டல்ஸ்க்கு சில கேரக்டர்ஸ்கள் உண்டு. பாயிண்ட் நம்பர் 1, ஆல்டர் ஹேஸ் அ பவர் டு பிளெஸ் ஆர் கர்ஸ். இப்போ அப்படி எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு பலிபீடம் நம்மளை ஆசீர்வதிக்குமா? சான்ஸே கிடையாது. ஆனா நம்ம ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு அதே இடத்துல வந்து ஆபாசம் படம் பார்க்கும்போது என்ன நடக்குது? அந்த இடம் நம்மளுக்கு சாபமா மாறுது. ஓகே, ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே ஆபாசம் நம்ம. ஆமா, கரெக்ட் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல நம்ம ப்ரேயர் பண்ணி போர்ட்டல்ஸ் ஓபன் பண்ணிருப்போம். அந்த ப்ரேயர் பிளேஸ் என்ன ஆயிடுது? பலிபீடமா மாறிடுது. போர்ட்டல்ஸ்ல இருந்து நம்ம அதே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டர்லயோ போன்லோ ஆபாசமான காரியங்கள் பார்க்கும்போது இங்க என்ன நடக்குது? இப்ப அந்த போர்ட்டல்ஸை வந்து யார் யூஸ் பண்றாங்க? சேட்டன் ஆர் எனி அதர் ஸ்பிரிட் யூஸ் பண்ணும். இப்போ அதே மாதிரி நம்ம ஆதியாகம் 28:11-11-21 மட்டும் படிக்கும் போது, when Jacob tried to sleep his grandfather, it was bliss for him. ஓகே, இல்லைங்களா? அதே நம்பர் 23:23 சொல்லுது, இஸ்ரவேலுக்கு மந்திரமும் இல்ல, குறி சொல்லுவதும் இல்ல. அவ எவ்வளவோ கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு ஏசப்பையத்தின் மந்திரத்தை அனுபவிக்கிறாங்க, குறி சொல்லுவதை அனுபவிக்கிறாங்க, கஷ்டம் அனுபவிக்கிறாங்களா? ஏன் அனுபவிக்கிறாங்க? ஏன்னா அவங்க வந்து லிவிங் ஆல்டரா மாறாதனால அது அவங்களுக்கு பிளெஸிங் கர்சிங்கா மாறுது. புரியுதுங்களா? இப்ப நான் வெறும் பெட்டியால் செய்ய வச்ச பலிபீடத்தை பத்தி பேசலையா, லிவிங் ஆல்டரை பத்தி நான் பேசுறேன். அது ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல், நம்மளுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்டர் ஸ்டாண்ட் ஆஸ் அ மெமோரியல். மெமோரியல்னா ஞாபக காரியமா மாறுது. இப்போ வந்து நீங்க வந்து ஃபாதர் ஆஃப் ஹூ ரேஸ்ட், இப்போ வந்து நீங்க யாக்கோபுடைய மாமனார் லாபான் பார்த்தீங்கன்னா, இது ஒப்பந்தம் பண்ணி ஒரு கல்லை வந்து பண்றோம், இது வந்து பலிபீடம். அதுக்கு பேர் தான் மெமோரியல். கண்டினியூஸா ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது as I mentioned போர்ட்டல்ஸ் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணிடுறீங்க. பட் ஆனா இது எப்படி நான் வந்து ஒரு நாளைக்கு 10 hour ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு காட்ல ஓபன் பண்ணிட்டு 10 மாசமா ப்ரேயர் பண்ணாம நம்ம விடும்போது தான் நம்மளுக்கு டிமானிக் போர்ட்டல்ஸ் நம்ம மேல ஓபன் ஆகுது, டிமானிக் ஆல்டர்ஸ் நம்ம மேல ஓபன் ஆகுது. ஏன் நீங்க நல்லா நோட் பண்ணி நீங்க எப்படி சொல்ல வரீங்க? ஏன்னா இப்போ ப்ரேயர் பண்ணும்போது அந்த போர்ட்டல் இதாகுது, ப்ரேயர் பண்ணலனா விடும்போது அந்த போர்ட்டல் வேற யாரோ யூஸ் பண்றாங்க, வேற யாரும் இல்லையா? நம்ம படம் பார்க்குறது நீங்க டெவில் அந்த ஸ்பிரிட்டை வந்து அந்த போர்ட்டல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுது. புரியுதுங்களா? அப்படி ஏன்னா நம்ம ஹெவனுக்கு வைக்கிற போர்ட்டல் எப்படி அவங்க யூஸ் பண்ணுவாங்க? ஐயா, எவனுக்கு வைக்கிற போர்ட்டல்ஸ் கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட். எவனுக்கு ஒன்று ஓபன் பண்ணி வச்சிடறல, இது வந்து எவனுக்கே கனெக்ட் ஆகணும்னா நம்ம அக்கினியா இருந்தா தானே எவனுக்கு கனெக்டா இருக்கும். நம்ம அக்கினியா இல்லைன்னா எங்க கனெக்ட் ஆகுது? திருப்பி அதே டைரக்ஷன் வேற மாறுது. இப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா, கிறிஸ்துவங்க தான் நம்மலாம் எத்தனை வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு பிளெஸிங்காக இருக்கா நம்மளுக்கு? இல்லை, டு பி ஆனஸ்டா இல்லை, ஆகுறது இல்லை. ஏன்? அப்போ வாசலுக்கு அதை பார்க்கணுமா? பிஃபோர் யார் இருந்தாங்க? ஏன் பாஸ்டரை கூப்பிட்டு ப்ரே பண்ணுறீங்க? ஏன்னா எல்லா போர்ட்டல்ஸ்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்காக, எல்லா பலிபீடத்தை அடிக்கிறதுக்காக.
புரியுதுங்களா? ஸோ ஐயா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், பட் ஆனால் ஒரு பேசிக் நாலேஜோடு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே. அப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்களா, சில பேர் சொல்றது, சில பேர் இல்லை எல்லாருமே சொல்றாங்க, அப்பா பண்ண பாவம் பிள்ளைங்க மேல வரும். இட் இஸ் அ போர்ட்டல், இட் இஸ் அ ஆல்டர். அந்த பலிப்பீடம் இவங்க கேரி பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து மெயினான கான்செப்ட். வந்து இது நம்ம புரிஞ்சுக்கும் போது அப்போதான் கர்ஸ் பிரேக்கிங் என்று ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதில் தான் வந்து எழுதுறோம், நம்ம எல்லாமே இயேசுவின் நாமத்தினால என் தாய் தகப்பன் செஞ்ச எல்லா பலிபீடத்தை நிர்மூலமாக்குறோம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி. தேர்ட் பாயிண்ட், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஆர் இன் டங். பிரைஸ், ஸ்தோத்திரம், பலி, ஆராதனை, அந்நிய பாஷை, இது ஒன் ஆஃப் த ஆல்டர். புரியுதுங்களா? ஓகே. அப்போ நான் ஒன்று சொல்றேன், பாஸ்டர் ராம்பாபு ஐயாவை, அப்போஸ்தலர் ராம்பாபு ஐயாவை நீங்க வந்து இன்டர்வியூ எடுத்தீங்கல்ல, அவர் ஒரு மெசேஜ்ல சொல்லியிருப்பாரு. அவர் ஆண்டவரோடு பேசும்போது ஆண்டவர் கேட்டாரா, ராம்பாபு எது எனக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்? அப்போ ராம்பாபு சொன்னாரா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி பேசும்போது ஆண்டவர் இல்லை இல்லை, இப்போ கடைசியில் ஒரு வாயின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த வாய் இருக்கிறது துதிக்கிறதுக்கும் பிரைஸ் பண்றதுக்கும் ஆராதனை பண்றதுக்கும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு வேற எதுக்குமே கிடையாது. வேற எதுக்குமே அது பேசக்கூடாதான்னு அப்படிலாம் கேள்வி வரும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நாட் டு ஓப்பன் அ டிமானிக் கர்ஸ். நான் செத்துறணும், என் குடும்பம் அழிஞ்சு போயிடணும், ஐயோ உன்னை கட்டுறது போது நான் எவனை கட்டியிருந்தாலும் நல்லா இருக்குமே, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம், பேட்லி ஆல்டரை கிரியேட் பண்றோம். புரியுதுங்களா? ஒரு நெகட்டிவான இது இல்லை ஐயா. நெகட்டிவ் பேசினா நம்ம ஜனங்களுக்கு எப்படி தெரியாது, பட் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஆல்டரை வந்து நம்ம பில்ட் பண்ணிடுறோம். ஓகே, பண்ணிடுறோம் இல்லையா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து தான் இப்போ பிள்ளைங்க வந்து பெண் பிள்ளைங்க வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கூட மாட வேலை செய்ய மாட்டார். ஓ இருடி உனக்கு நல்ல புருஷன் வருமா, அவன் வீட்டுல போய் நல்லா வேலை செய்ய வேலை அப்படின்னு நம்ம பல்ல கடிச்சு அம்மா சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுறாங்க. அப்ப சொல்லும் போது இங்க என்ன நடக்குதுன்னா, நாளைக்கு அவ வந்து என் மாமியார் வேலை செய்ய சாவடிக்கிறாமான்னும் போது என் பிள்ளை வாழ்க்கை ஏசப்பா இப்படியாச்சு. யாரை பில்டு பண்ணாங்க இந்த ஆல்டரை? தகப்பன் தாயும் நீங்க தான். பசங்க வேலை செய்யலைன்னா புத்திமதி சொல்லியோ அடிச்சோ நம்ம ஏதோ அவங்களுக்கு டிசிப்ளின் கொண்டு வரது நம்ம கடமை. ஸோ வி ஆர் பில்டிங் அ ராங் ஆல்டர். சரி, அப்போ மியூசிக்குக்கும் பயங்கரமான பவர் உண்டையா? அப்போ நம்ம இசைக்கருவி வாசிச்சு இது பண்ணும்போது இங்க என்ன நடக்குதுன்னா, 2 ராஜாக்கள் 3:15 நான் அந்த இதுலயும் பார்த்திருப்போம், அதை ரொம்ப தெளிவா பார்த்திருப்போம். 2 ராஜாக்கள் 3:15 எலிஷா ப்ரேயர் பண்ணி ப்ராஃபஸி கிடைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ இவர் என்ன செய்யறாரு, ஒரு இசைக்கருவியை வாசிக்கும் போது தேவனுடைய கரம் அவர் மேலே இறங்குது. இது ப்ராஃபிட்டிக்கல் ஆல்டர் அங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ரெலம்ஸ் கூட சொல்லலாம், போர்ட்டல்ஸ் கூட சொல்லலாம். அதே மாதிரி 1 சாமுவேல் 16:23 நீங்க படிக்கும் போது, சவுலுக்கு எப்பெல்லாம் பேய் பிடிக்குதோ எப்பெல்லாம் ஆவி பிடிக்குதோ தாவீது இசைக்கருவி வாசிச்சால் ஒளியே. ஸோ அந்த ஸ்பிரிட் வந்து இட் இஸ் ஸ்பிரிட் ஏபிள் டு கோ. வை? ஸோ மியூசிக்ல ஒரு இது இருக்கு ஐயா. மியூசிக் இஸ் ஒன் ஆஃப் த வாசிச்சிங்கன்னு நினைச்சுக்கோங்க. there is a cartoon movie called K-pop Demons Hunter. அது படிச்சீங்கன்னா அந்த மூவி, கார்ட்டூன் மூவி பிள்ளைங்களுக்காக விட்டுருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த டீமன்ஸ் போர்ட்டல்ஸ் எப்படி ஓப்பன் அதெல்லாம் வந்து அதுல ரொம்ப தெளிவா போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி சில பாடல்களும் சொல்றேன் மியூசிக்ல யூடியூப்லாம் இருக்கு. கேட்டா சூசைட் பண்ற எண்ணத்தை கொண்டு வரும், அது எல்லாமே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா என்ன ஆல்டரை பில்ட் பண்றோம்னு ரொம்ப இருக்கணும். டு மேக் அ ப்ரோக்ரஸ் யூ மஸ்ட் டிஸ்ட்ராய் த ப்ரீவியஸ் ஆல்டர். இந்த ப்ரீவியஸ் ஆல்டரை நம்ம எப்படி டிஸ்ட்ராய் பண்ணணும்? பாயிண்ட் நம்பர் 4, ஏசப்பா ஏத்துக்கிட்டு நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வரும்போது இங்க ஒரு மிஸ்டேக் என்ன நடக்குதுன்னா, பழங்கால பொருள்கள் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் ஒருத்தருக்காக ப்ரேயர் பண்ணும்போது நான் வந்து ஒரு உருவத்தை பார்த்தேன். ஆமா, ஒரு மனுஷன் மேல உருவத்தை பார்த்தேன். அப்போ வந்து நான் பேர் சொல்ல விருப்பப்படலை. அந்த உருவத்தை பார்க்கும்போது நான் சொன்னேன், இந்த உருவம் யாரு, இந்த உருவக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன்? நான் ஒரு எலிஃபேண்ட் வர்றதை பார்க்குறேன், இந்த எலிஃபேண்ட் ஒருத்தரை சாவடிக்குது, அது உங்க அப்பா மாதிரி தெரியும்.
அது உங்கள் தாத்தா மாதிரி தெரியுது, ரொம்ப வயசானவங்க. ஐயோ எங்கள் தாத்தா யானையை வளர்த்தாரு. இப்போ அந்த செத்து போன யானையோட ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த காலில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த செயினை வந்து இவங்க வீட்டில் வந்து ஒரு சைடில் மாட்டி வச்சிருக்காங்க ஒரு ஸ்டைலுக்காக. ஓகே ஓகே ஓகே. கால் செயின், அந்த அது குச்சி. மூலமா, அந்த குச்சி. அப்போ அந்த யானோட ஸ்பிரிட் என்ன சொல்றதுன்னா, எனக்கு இந்த குடும்பம் பரம்பரையா வேலை செஞ்சது. அதாவது தெய்வத்தை பத்தி பேசல, ரியல் யானை பேசுது. அது ஸ்பிரிட், யானை கிடையாது, அது ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் என்னோட பேசுது. இவ்வளவு தைரியம் எனக்கு காலமா இங்க வந்து உதவி ஊழியர் செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க, இன்னைக்கு எப்படி விட்டுட்டு போயிடும். புரியுதுங்களா? அப்போ நம்ம வேதத்திலையும் பார்க்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னா, புக் ஆஃப் ஜட்ஜஸ் 6:25 இங்க என்ன நடக்குதுன்னா, தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா, கிடியோன் சொல்வாரு, தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்தா நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோன்னு பேசுவார், வாயை கிளியே பேசுவார் இல்ல. அதே ஏஞ்சல் சொல்வாரு, உங்க அப்பா பாகாலின் தீர்க்கதரிசியின் பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கான், அட்ஜஸ்ட் வா அப்படின்னு. தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா. ஓகே ஓகே. அந்த ஸ்டோரியில புரியுது இல்லையா? அப்போ ஓல்டு ஆல்டர்ஸை we must destroyed. வீட்டில் என்னென்ன இருக்கோ we must destroyed. அது பண்ணலனா அதை வச்சு இந்த ஆல்டர்ஸ்குள்ள இருந்து, இந்த போர்ட்டல்ஸ்குள்ள இருந்து, இந்த ரெலம்ஸ்குள்ள இருந்து இந்த ஸ்பிரிட் பயங்கரமா ஆப்ரேட் செய்யும். அப்போ ஓல்டு ஐட்டங்களே இது பண்ணுன்றீங்களா? ஐயா, அதாவது வந்து அம்மாவோட செத்து போன பெட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐயா. இதுலயும் வந்து அந்த ஸ்பிரிட்டுங்க வயல செய்து இல்லைன்னு நான் சொல்லல. சரி. ஓ, அந்த மாதிரி. இப்போ எங்க மாமா, எங்க தாத்தா ஒரு பெட்டி வச்சிருந்தாரு, பர்மா தேக்கு பெட்டின்னு சொல்லி, இல்லைங்களா? அப்ப அதை தப்பா சொல்லல நான். பட் த ஐடில்ஸ், ஆல்டர், புரியுதுங்களா, பலிபீடங்கள். அப்போ பாயிண்ட் நம்பர் 5, ஆல்டர் ஓப்பன் அன்சீன் டோர். பார்க்க முடியாத ஒரு கதவுகளை நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம லிவிங் வாட்டர் ஆல்டர்லயே பேசலாம். மத்தேயு 28:12-16 மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா, இயேசு சொல்றாரு, என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படியே சீமோன் பேதுரு சொல்றாரு, ஐயோ நீங்க வந்து அப்படி எப்படின்னு ஆண்டவர் வரைஞ்சிட்டு. இப்போ ஏசப்பா சொல்றேன், நான் இந்த வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள போகணும், நம்ம வந்து இதெல்லாம் வந்து பிதாவோட சித்தம் சொல்லும் போது இம்மீடியட்லி அவன் சொல்றான், அதெல்லாம் நடக்கக்கூடாது. அவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. ஸோ த போர்ட்டல்ஸ், ஹெவன்லி போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, டிமோனிக் போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம மேல எந்த போர்ட்டல்ஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி. இப்போ ஒரு ஆல்டர் மேல உங்களுக்கு கவர்னன்ட் இல்ல, கவர்னன்ட்னா ஒப்பந்தம். ஒன் டே நான் வந்து ஆண்டவரோட ப்ரேயர் பண்ணிட்டு நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு உங்ககிட்ட ஒரு கவர்னன்ட் பண்ணுங்க, என்னோட ஒப்பந்தம் செய்யுங்க அப்படின்னும் போது என்னோட சொப்பனத்தில் ஏசப்பா வந்து வராரு. நான் அவர் பாதத்தை கழுவுறேன், அவர் வந்து என் மேலே கை போட்டு ஐ எம் வெரி பிளேஸ்ட். அப்போ வந்து ஒரு வசஸ் வந்து எனக்கு காமிக்கிறாரு, ஐசையா 42:2 நினைக்கிறேன், நான் உன்னோடு திருப்தியா இருக்கிறேன்னு சொல்லி அவரோட மோந்திரத்தை என் மோந்திரம் போடுறாரு. காலையில நான் எழுந்து பாக்குறேன், என் கையில மோந்திரம் இல்லை. பட் ஆனா அன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்போ மோந்திரம் கூட நான் என் லைஃப்ல போட்டு கிடையாது. அப்போ ஒரு மோந்திரம் போட்டு நல்லா வெயில்ல போயிட்டு வந்து கல்ட்டுனா ஈவினிங் எப்படி இருக்கும், ஒரு ஒயிட் கலர் மார்க், அந்த மாதிரி ஒரு மார்க் என்னோட. அது கூட முன்னாடி போட்டோல காட்டிட்டீங்க நினைக்கிறேன். ஆமா, என்னோட ஆரம்பத்துல. ஆமா, ஆரம்பத்துல ஆண்டவர் என்னோட கை எப்படி பிடிச்சாருன்னு அதுவும் உங்களுக்கு வந்து நான். அப்போ போர்ட்டல்ஸ், ஆல்டர்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை. மோஸ்ட் ஆஃப் த ஆர்என் மூவிஸ், ஓகே, நான் ஏன் மூவிஸை மென்ஷன் பண்றேன்னா இது எங்கேயுமே கிடையாது, இல்லைன்னா டாக்குமெண்ட்ரியே வச்சுக்கலாம். சரி. மோஸ்ட் ஆஃப் த ஆர்என் மூவி டாக்குமெண்ட்ரியில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓஜோ போர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு போர்டு இருக்கும், ABCD-Z மட்டும் இருக்கும். அதுல வந்து 2 பேர் ஒரு பலியை கொடுத்துட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு, நீங்க இங்க ஸ்பிரிட் நீங்க இருக்கியா, எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்னு ஆடுவாங்க. சரிங்களா? அப்படின்னு ஆடிட்டு விட்டுறாங்க தெரியுமா, அவங்கள அறியாமலே ஒரு பலிபீடத்தை அவங்கள பில்ட் பண்ணி அதுல டிமோனிக் ஃபோர்ஸ் கொண்டு ஐயா ஒரு ரூட் அந்த மாதிரி எல்லாமே அதுதான் ஐயா. நான் ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல்ல இந்த டிமோனிக்ல வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி தரும்போது தான் கிறிஸ்டியன் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இது பண்றாங்க, ரொம்ப லேர்ன் பண்றாங்க, ரொம்ப வெரி மச் இம்பார்ட்டன்ட் அவங்க லைஃப்ல வந்து. ஸோ இதெல்லாம் ஒரு டீட்டெயிலாக நம்ம பண்ண வேண்டியிருக்குல்ல. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு வீட்டில் இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும், எதை உள்ள அலோவ் பண்ணுறோம், எல்லாமே இருக்குது இதுக்குள்ள. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ 6th வந்து டோன்ட் ஹேவ் கவர்னன்ட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கவர்னன்ட்
ரிங்கு மாட்டிக்கிறாங்க. ஓகே அது அந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் அட்டாக் 1000% பாசிபிள் ஆல்டரில். அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 7, ஆல்டர் இஸ் அ விஐபி ஐடி கார்டு. விஐபி ஐடி டு த ஸ்பிரிட் ரெலம்ஸ். புரிஞ்சுச்சிங்களா? இப்போ நீங்க அந்த ஆல்டரை பைபிளை நல்லா நோட் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் அந்த பலிபீடத்தை கொண்டு போனாங்களோ அங்கெல்லாம் விக்ட்ரி. ஏன்னா ஆல்டர் ஹேஸ் அந்த பவர் ஆஃப் காட் டிஸ்ட்ராய்ட் இட். நம்ம ஃபேத்தில் வேர்ட்ஸை வந்து ரேஸ் பண்ணுறது நம்ம இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த பலிபீடத்துக்கு முன்பதாக நின்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்னை பலிபீடமாக மாற்றி அப்படி நம்ம ஃபேத்தில் டிக்ளரேஷன், அதாவது வந்து இதுலேயும் சில டிக்ளரேஷன் வேர்ட்ஸ் இருக்குது. நான் வந்து அதுக்கு செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நான் வந்து ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறேங்க. நீங்கள் கடைசியில் ஒரு 2-3 கண்டிப்பாக படிப்பீங்க. ஐயா இப்போது நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் தான் இந்த பலிபீடம் பேசுனீங்களே, ஜீசஸ் ஏன் மத்தாயா 16:18 இந்த கல்லின் மேல் ஒரு சபையை கட்டுவேன் ஏன் கட்டணும்? கல்லின் மேல் ஏன் சபையை கட்டணும்? தட் மீன்ஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பலிபீடம் எங்க இருந்துச்சு? கல்லுல தான் பலிபீடம் கட்டினாங்க. அப்போ எவன் இதை மோதுகிறானோ அவன் நசுங்கி போடுவான். இது அது மேல வந்தாங்கன்னா அவர் அவுட்டுவாங்க. புரியுதுங்களா? ஸோ எவ்ரிதிங் இஸ் கனெக்டிவிட்டி. அப்போ நீங்க ஆல்டர் உங்களுக்காக நீங்க பில்ட் பண்ணும்போது இந்த ஆல்டர்ல இருந்து ஏஞ்சல்ஸ் அசைனிங் டிசைனிங் பண்ணும்போது யுவர் ஸ்பிரிட் வில் பி சோ மச் ஆஃப் ப்ரொடெக்டிவா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து டீச் பண்ணணும். ஓகே ஓகே. By 8, the altar will be very clear network in the realms of the spirit. நீங்கள் ஆல்டர் எப்படி நான் பிகினிங்கில் சொன்னேன்னா, ஐயா என் வீட்டு மேலே ஒரு வந்து போர்ட்டல்ஸ் நான் வந்து பார்த்தேன். இப்போ எப்படின்னா எல்லாருக்குமே நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும், ஊருக்கே நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். வீட்டு மொட்டை மாடியில் ஒருத்தர் வந்து நெட்வொர்க்கு வச்சிருப்பாங்க தெரியுமா, ஆன்டினா. அவங்களுக்கு எப்படி அந்த பிரச்சனை இருக்காதோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் பலிபீடமாக இருக்கும் போது ஸ்பிரிட் ரெலம்ஸில் யூ வில் பி லைக் எ விஐபி பாஸ். ஏன்னா நீங்கள் வந்து உண்மையாக இருக்கிறீங்க, பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்க, எல்லாமே இருக்கும். ஸோ அதனால வந்து ஆல்டர் எப்போ நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ அப்போது உங்களுக்கு ஸ்பிரிட் ரெலம்ஸில் ரொம்ப ஈஸியான நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. வாட் இஸ் நெட்வொர்க்? கனெக்டிங் டு த காட். அவ்வளோதான். அவர் சொல்லுவார், இல்லை நம்ம எலிஷா உன் தேவனுக்கு கொஞ்சம் சத்தமாக சொல்லி அவர் தூங்கினுவாரு, அவர் ஊரை சுற்றினுவாரு, அவருக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லுவார் இல்லை இல்லையா? ஓகே ஓகே. ஸோ எலியா சொல்லுவார் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆனால் இவர் கூடும் போது இமீடியட்டாக அக்னி இறங்குது. ஏன்னா பிகாஸ் ஹீ வாஸ் அ லிவிங் ஆல்டர் டு த காட். ஓ ஓகே ஓகே. தன்னை தானே அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கை. ஓகே ஓகே. ஸோ அவருக்கு அந்த போர்ட்டல் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, புரியுதுங்களா? அப்போ நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு, இப்போ உங்கள் வீட்டின் மேலே நான் பாயிண்ட் நம்பர் 9, the altar which you build it, that you will also receive extra power. சரிங்களா? எப்படி? வாட் இஸ் எக்ஸ்ட்ரா பவர்? வென் யூ ப்ரே எவ்ரிதிங் வில் ஹேப்பன். நீங்கள் ஒரு ஆல்டரை பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈஸி அக்சஸ். ஒன்று ஈஸியாக ட்ரீம்ஸ் ரிசீவ் பண்ணலாம், ஈஸியாக பிளெஸிங் எடுக்கலாம், ஈஸியாக கர்ஸ் பிரேக்கிங் பண்ணலாம். உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் இயேசுவின் நாமத்தில் நான் பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்பர் 23 உங்களுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லும் இல்லை. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே வந்திருக்கீங்க. ஆற்றலில் வந்து அதாவது பலிபீடம் அப்படின்றது நான் கேட்குறது, இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வச்சுக்கலாமா இல்லை அது தேவையில்லையா? ஐயா நான் சொல்லலைன்னா கூட உங்கள் வீட்டில் பைபிள் வைக்கிறதுக்கோ ப்ரேயர் ஆல் வைக்கிறதுக்கோ சாங் புக் வைக்கிறதுக்கோ ஒரு பிளேஸ் நீங்கள் வைக்கலையா? ஓ அது மாதிரி இது ஒரு அதுதான் எந்த மாதிரி அதுதான் பலிபீடமே. அதை பற்றி தெரிஞ்சு வைங்க, தெரியாமல் வைக்கிறது வந்து தெரிஞ்சு ஒரு நல்ல நீட்டாக வைங்கன்றது தான் ஒரு கான்செப்டே. ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்களா? அந்த இடத்துல நிறைய ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல அப்படி இது பண்ணும்போது ஸோ ஒரு பெரிய போர்ட்டல்ஸ் வந்து நிறைய ஈஸியாக ஓப்பன் ஆகும், ஈஸியாக அக்சஸ் ஆகும். சரி சரி, புரியுதுங்களா? ஐயா பைபிள் ஒருத்தர் மேலே வச்சு ப்ரேயர் பண்ணும்போது ஸ்பிரிட் ஆடுதான் ஆடுறது இல்லையா? அப்போ பைபிள் இருக்கிற எல்லா வேர்டில் வந்து பவர் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இப்போ அந்த வேர்டு கிட்ட உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது, ஆராதனை பண்ணும்போது நீங்களும் அதை கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் பெருசாகிறது இல்லை? ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் இப்படி சொல்லும் போது இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயத்த எடுத்து இது பண்ணுறீங்க. ஸோ புதிய ஏற்பாடு பார்க்கும்போது இங்கே ஆண்டவருடைய இது வந்துடுதுல்ல.
அவர் சிலுவை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லாம் நமக்கு. ஐயா எல்லாம் So, செஞ்சு அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் இப்படிலாம் திங்க் பண்ணுமான்னு கேட்குறேன் அந்த மாதிரியான. ஐயா இது வந்து ஒரு டிசிப்ளின் ஐயா. ஓகே ஓகே. இட்ஸ் நத்திங். இந்த மாதிரி எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறது அப்படின்ற ஒரு டிசிப்ளின், அவ்வளோதான். ஓகே ஓகே சரிங்களா? இயேசு எல்லாமே செஞ்சு ஓகே இயேசு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு. ஒரு டிசிப்ளின், ஒரு டைமிங், ஒரு மூமெண்ட் அங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் குயிக்கா நீங்க மூவ் ஆவீங்கன்றது தான் என்னோட கான்செப்ட். ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? அப்போ நான் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரேண்டமா நான் கொடுத்தல, சரி, நீங்களே அது படிச்சு அதுல வந்து எப்படி டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது ஒன்று வந்து ஓ லார்ட் ரிலீஸ் யுவர் அனாயிண்டிங் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்பான் மை லைஃப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், எனக்கு விரோதமா எழும்புற எல்லா வாள்களும் நான் அறுத்து போடுகிறேன் அப்படின்னு நாங்க சொல்லி கொடுப்போம். ஓகே. அப்போ பாயிண்ட் நம்பர் 3, எந்த வேர்டு, அதாவது வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, நீ இல்லாம முன்னும் வரமாட்டடா, எப்படி நாசமா போயிடுவ, அலைஞ்சி போயிடுவ, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி காலை இழுக்கிறாங்க தெரியுமா. அப்போ அந்த பாயிண்ட் நம்பர் 3ல அது இருக்கும், படிங்க. ஆமாம். யூ ஸ்பிரிட் ஆஃப் த டைல் லாஸ் யுவர் ஹோல்ட் அப்பான் மை லைஃப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். யூ ஸ்பிரிட் லூஸ் யர் ஹேண்ட் அப்பான் த டெயில். அப்போ என்னை வளர விடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா ஆவிகளை இந்த இயேசுவின் நாமத்தினால இது சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும்ன்றீங்க, ப்ரே பண்ணணும். ஐயா இதெல்லாம் வந்து பைபிளோடைய வேர்ட் ஆஃப் காடை எடுத்து அறிக்கை செய்றோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிஃபரன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஸோ அதாவது நல்லா சிம்பிளாக புரிஞ்சுக்க, உங்கள்கிட்ட நிறைய பேசுறதுனால நிறைய எடுக்கிற நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஸோ நீங்கள் இந்த டீமன் ஸ்பிரிட் நிறைய பிசாசுகளுடைய நிறைய வேலைகள் தந்திரங்கள் சொல்லலாம். ஆமாம். எப்படிலாம் ஒருத்தனுக்குள்ள பசுத்த குலைச்சலை உண்டாக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுதுங்கிறத நிறைய நம்ம பேசிட்டு வர்றோம். புரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை வச்சு நீங்கள் ஃபார் மாஸ்டர் பேஷனுக்கு நிறையா தான் சொன்னீங்க இல்லையா? ஒரு ஹோட்டல்லேருந்து தங்குறதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து ஒருத்தர், ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரப்ப வந்தால் கூட அது எப்படி பேசணுங்கிறதெல்லாம் நீங்கள் அதுதான் ஃபுல்லாக சொல்லிட்டே வரீங்க. ஸோ போன எபிசோடில் அமாவாசை அந்த ஜபத்துக்கும் நம்ம அதான் பேசணும். ஆமாம். ஸோ இந்த டைம் வந்து அந்த பலிபீடத்தை பற்றியான பாயிண்ட்ல பேசுறீங்க. ஸோ ஏன்னா வியூவர்ஸ்க்கு அது கண்டிப்பாக புரியும். ஸோ எல்லாத்துலேயும் இப்படி இருக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும், ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பாருங்கிறது தான் உங்களுடைய இது. ஸோ இதுலேயுமே ஒரு எந்த வழியுமா ஒரு டீமன் வராமல் இருக்கிறதுக்கான வேலைகளை நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி நிறைய டீச்சிங்ஸ் வைஸ் ஃபெய்த் எல்லாம் பார்க்கும். இதுக்கு இவ்வளோ பெரிய இதெல்லாம் தேவையா, பிசாசுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு இருக்குமா, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களை யாராவது அப்படிலாம் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணியிருக்காங்களா? ஐயா என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு எல்லாம் பண்ணிட்டாரு இயேசு. அப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு வியூவர்ஸ் கிட்டே கேட்குறேன், இயேசு எல்லாம் பண்ணிட்டா நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுங்கிறீங்க, கரெக்டா தப்பா? கஷ்டப்படுறாங்கல்ல இன்னைக்கு சர்ச்சில் வந்து டிமானிக் ஃபோர்ஸ் கஷ்டப்படுறாங்கன்னா பிசாசினுடைய இதை சொல்கிறீங்க, பிசாசுடைய தந்திரனால தான் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்கள ஐயா நீங்க எங்க போனாலும் ஸ்கூலுக்கு பசங்க எதுக்கு அனுப்புறீங்க நீங்க நினைக்கிறீங்க? படிச்சு பட்டதாரியாக நாங்கிறது இப்போ ஆண்டவருடைய சிலுவைன்றது ஒரு வல்லமையான ஒன்று. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? டிகிரி ஹோல்டர் வாங்கிட்டு வரதுக்கா? கிடையாது. ஒழுங்கா ஏந்துக்கணும், கரெக்ட் டைம் தூங்கணும், கரெக்ட் டைம் சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல் வெளியில் உங்களை ஒரு 15 நிமிஷம் நிப்பாட்டுறாங்க மொட்டை வைக்கல. ஏன் தெரியுமா? 5 அந்த 8 மணிக்கு கரெக்டாக அந்த விட்டமின் D3 பிள்ளைங்க மேல் படணும், அது அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். கரெக்டாக அவங்களுக்கு 3:30 மணி 4 மணி விட்டுறாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, கூகுளே போட்டு பாருங்க. 4 to 4:30 மணி 5 மணி இந்த சன்ரைஸ் நம்ம மேலே படும்போது விட்டமின் D கூடுது. எல்லாமே வந்து இட் இஸ் அ ப்ரோசஸ் ஆஃப் டிசிப்ளின். நான் உங்களை என்ன பண்ண சொல்கிறேன், இயேசு சிலுவை சுமந்தாருன்னு சொல்லிட்டு ஊரை சுத்து நான் சொன்னேன்னா, அந்த சிலுவையை எடுத்து நீ பிரேயர் பண்ணு, ஃபாஸ்டிங் பண்ணு, அந்நிய பாஷையில பேசு, ஒழுக்கமா இரு, எங்க உக்காரணும் எங்க உக்கார கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டு ஒரு டிசிப்ளின் சொல்லி தரேன். திஸ் இஸ் கால்ட் as ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஓகே ஓகே. ஸோ அதுதான் ரொம்ப பேசிக்கான நிறைய பேர் கஷ்டப்படுற இடத்துலலாம் நீங்கள் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுறீங்க இல்லையா? ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியான வேலை. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இது வந்து நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகும், பட் ஆனால் ஃபேக்ட் பேசிடுறேன். டிஜேஸ் தினகரன் அங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து he spent his 8 hour 5 years in the presence of God. கரெக்டா? டிஜேஸ் அங்கிளை போல இன்னைக்கு நல்லா ஆகணும்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரு அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் பற்றி கூட சொல்லலை, ஜஸ்ட் கேஷுவல் மீட்டிங், மூப்பர் கூட்டம், அந்த கூட்டம்,
பாஸ்டர் கூட்டம் அப்படின்னு போய் வாட் டிட் யூ லேர்ன்? பாஸ்டர் சங்கம் எங்க 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 ஏரியால எங்க இதுல வந்து ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் நீ சொன்னா 2000 பேரை நான் எரிக்கிறேன். நான் சொன்னேன் என்னத்துக்கு? நான் மீட்டிங் வச்சு மீட்டிங் பண்றேன்னாரு. நான் சொன்னேன் ஏதாவது சர்ச்சில் பாஸ்டர் ஏதாவது இருந்துட்டா சொல்லு, அந்த சர்ச்சை போய் நான் நடத்தி கொடுத்து ஒரு ஊழியக்காரன் உருவாக்கி நான் வந்துடுறேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு சில பேர் வந்து ஐயே எப்பா பார்த்தாலும் இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் பத்தி பேசுது, அந்த இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மூமெண்ட்டை தூக்கி உதறி தள்ளிட்டு ஆண்டவர் சம்பந்தத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் எந்த பாஸ்டர் குரூப்லயும் இல்லை, எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ஜான்ல பேசின மாதிரி த அனாயிண்டிங் வில் டீச். இன்னைக்கு நான் ஆண்டவர் சம்பந்தத்தில் உட்காரனால தான் நான் உங்க முன்னாடி பேசுறேன். தெரிவிக்க ஒரு கிடையாது. ப்ரே, ஃபாஸ்டிங், ப்ரேயர், ரீடிங் பைபிள், இதுதான் என்னோட வாழ்க்கை. கண்டிப்பா ஃபேமிலி இருக்கிறதுனால வெளியே கூட்டின்னு போகணும், சாப்பிட வைக்கணும், அவங்கள பார்த்தே பார்க்கணும். அது நம்ம மேல இருக்கிற பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நிறைய பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க ப்ராஃபட்டிக்கல் ஸ்கூல்ல நான் வந்து டீச் பண்றேன். இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் வந்து சர்டன் மந்த்ஸா துபாய்க்கு இந்தியாவுக்கு வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கிறேன். அதான் அவங்க பீப்புள்ஸ் வந்து என்னோட நம்பர் ரீச் ஆகலன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் வந்து இந்தியாவில் இல்லாத ரீசனுக்காக நான் வந்து என்னுடைய நம்பரில் வந்து ஒரு வாட்ஸ்அப் தான் வச்சுருக்கிற, இந்தியன் கால்ஸ் வந்து வராது. அப்படி பை மிஸ்டேக்காக வந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு ரோமிங் வந்துடும். ஸோ அதனால நான் யாரோ டக்குன்னு கேஷுவலாக எடுத்து பேசிடுவேன். ஸோ அது பதில் நான் வந்து இது கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃபில் இருக்கோம். இப்போ என்னோட துபாய் நம்பர் வந்து நான் வந்து ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூலில் எதுவுமே வைக்காதனால வந்து என்னுடைய இந்தியன் நம்பர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காலும் வராது, ரிங் ஆகும் கட் ஆகிடும். இல்லைனா போட்டிமில் தான் என்னை வந்து கால் பண்ண ட்ரை பண்ணணும் அவங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன், யாரெல்லாம் ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல் ஜாயின் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் வந்து நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் பேட்ச் ஆரம்பிப்பேன். ஓகே, பீப்புள்ஸை பார்த்துட்டு பேட்ச் ஆரம்பிப்பேன். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டிக்கல் சப்ஜெக்ட் உதவியாக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வர்றோம். தேங்க்யூ ஐயா. நிறைய சப்ஜெக்டை கண்டிப்பாக வருகிற காலத்தில் ஆண்டவர் சம்பந்தத்தில் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து கொண்டு வரேன். ஓகே, ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ ஐயா. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.